அவங்க குயின் வெட்டிடணும். குயின் டு F2 விளையாடுங்க சிறப்பு. குயின் F1 ஓகே F1 சிறப்பு ஆடுங்க. knight to E2 நைட் டு ஈவா 2வா? விளையாடுங்க சிறப்பு. queen to C4 ஏன்னா அது உங்களை திசை திருப்பறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதோட சிறப்பான நகர்வு இருக்கு பாருங்க. rook to D7 ஆடக்கூடாது. ஏன் ஆடக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஆஷிஷ் மியூட் இருக்கு. மியூட்டை போட்டுட்டு சொல்லிட்டு இருக்க போறீங்க. அன்மியூட் பண்ணிட்டு கவனமா சொல்லுங்க. பிஷப் வச்சு எடுத்துறோம். knight to G6 விளையாடுங்க. நைட் டு காந்தி 6 தான் சரி. C3 இந்த C3 rook to C6 ஆடக்கூடாது. ஏன்னு சொல்லுங்க. queen H6 குயின் டு ஹாப்பி 6 தான் சரி. விளையாடுங்க. அவங்க குயின் வச்சு எடுத்துடுவாங்க. அது வந்து ரூக் வச்சு எடுத்தா. queen to A1 விளையாடுங்க சிறப்பு. king to C4 விளையாடுங்க சிறப்பு. கிங் அண்ட் பான் எண்ட் கேம். king to D5 விளையாடுங்க சிறப்பு. அவங்க பானை வெட்டிடணும். விளையாடுங்க சிறப்பு. king to B5 விளையாடுங்க சிறப்பு. queen to D8 வேணாமா, அதை விட சிறப்பான நகர்வு இருக்கு. ஏற்கனவே அரசி B8ல தானே இருக்கு. D8 queen to D8 விளையாடுங்க சிறப்பு. ஒரு நிமிஷம். அந்த இடத்துல அது செக்மேட் இன் 2 மூவ்ஸ் வருதுமா, வராம இல்ல. ஆனா குயின் சரி, அது என்னன்னு கண்டுபிடிங்க. நீங்க சொன்னதுனால நான் இன்னும் யோசிக்க இன்னும் கொஞ்சம். அது பாருங்க, அது செக்மேட் இன் மூவ் வருது. அதனால இதுதான் அதோட சிறப்பு. சரிங்களா? அடுத்த தடவை இன்னும் பண்ணலாம். அடுத்த போய் queen to H6 விளையாடுங்க சிறப்பு.
ஆஷிஷ் தூங்கிட்டியா? அப்ப புதிரை கண்டுபிடிக்காம என்ன பண்றீங்க? வேகமா யோசிங்க. Queen to இல்ல ரூக் வச்சு எடுத்துருவாங்க. குயினை ஏதோ எஃப் ரேங்க்ல ஒரே ஒரு சதுரத்துல தான் போட முடியும். குயினை எஃப் ரேங்க்ல போட்டா எப்படி யானையை வச்சு எடுக்க முடியும்? ஒழுங்கா பார்த்து சரியா யோசிங்க. குயின் டு எஃப்8 ஆனா ரூக் வச்சு வெட்டிடுவாங்க. அப்படி சொல்லுங்க தெளிவா. 2 சதுரம் நான் வந்து F6 மட்டும் சொல்லிட்டு விட்டேன். நீங்க Fன்னு சொல்லி இருந்தனால F8ல போனா யானை வச்சு எடுத்துருவாங்கன்றது சரிதான். அப்ப அது வேணாம், அவ்வளவுதான். அப்ப அது ஒரு பேட் செக்னு எலிமினேட் பண்ற வேண்டியதுதான். நைட் டு விளையாடுங்க சிறப்பு. அவங்க குயின் வெட்டி இரு இல்ல நம்ம உறுதிப்படுத்திக்கலாம், அவ்வளவுதான். நம்ம ஏதாவது செக்மேட் இருக்கா இல்லைன்னா பானை வச்சு வெட்டக்கூடாது ஆஷிஷ், ஏன்னு சொல்லுங்க. எதனால? அவங்க நம்ம குயினை வெட்டிடுவாங்க. அதனாலதான். குயின் டு எஃப்2. அடுத்த நகர்வுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு, ஆனா அதை விட சிறப்பான நகர்வு எதுவும் இல்ல. குயின் டு எஃப்2 அவங்க கிங் டு h1 ஆட்னா நம்ம ரூக் டு d1 ஆடலாம். பிஷப் வச்சு வெட்டினா நம்ம வந்து குயின் டு அதெல்லாம் செக்மேட். விளையாடுங்க சிறப்பு, சரிதான். ரூக் டு d1. முழு ஆய்வையுமே சரின்னு தான் சொன்னேன், சரிதான். ரூக் டு f7. விளையாடுங்க சிறப்பு. பான் டு h5. விளையாடுங்க சிறப்பு. பான் டு h4. இப்ப இந்த இடத்துல நீங்க சதுரத்தின் விதி கூட கணக்கிட்டு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். அந்த சிப்பாயை அரசரால பிடிக்க முடியுமா அப்படின்னு நீங்க கணக்கிட்டு பார்க்கலாம். ஒழுங்கா யாராவது சதுரத்தின் விதி புரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதையும் நீங்க சொல்லலாம். நகர்வு சரிதான். ரெண்டு யானையுமே E2 போக முடியும். எந்த யானை? RG-E2. இந்த இடத்துல அடுத்தடுத்த நகரும் சேர்த்து சொல்லுங்கப்பா.
RGE2 சிறப்பான நகர்வு இருக்கு, அதை கண்டுபிடிங்க. RCE2 அதோட சிறப்பான நகர்வு இருக்கு. Rook C1 கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. Which is better, check or checkmate? Checkmate is always better than a check. Both RGE2 and RCE2 gives a check loan. RCE is a checkmate. அந்த checkmate பேரு பேக் ரேங்க்னு சொல்லலாம், ஒன்னும் தப்பு இல்ல, பேக் ரேங்க்ல வருதுதான். ஆனா 2 யானையும் வச்சு பண்றதுனால இன்னும் அப்படி நம்ம சொல்லலாம். 2 யானையும் வச்சு பண்றதுக்கு அப்படித்தானே வச்சிருக்காங்க. இருபது நொடிகள் ஒரு புதிருக்கு. இருபது நொடிகளை கடந்ததால புதிரோட தலைப்பு, போட்டியில நீங்க புதிர் சார்ந்த போட்டிக்கு போகும்போது இந்த புதிரோட தலைப்பு செக்மேட் வித்தின் 2 moves. யாருன்னு கேட்டுறாதீங்க, நான் நெஞ்ச போட்டு எழுந்துருவேன். நான் அதையும் வேணா சொல்லிடுவா நானு. White to play checkmate in 2 moves. Two and half வச்சுக்கோங்க. Rook C8 விளையாடுங்க சிறப்பு. Bishop to H6. செக்மேட்னால இப்ப புதிரும் போதும் சரி விளையாடும் போதும் சரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு செக்மேட் வந்து ஃபோர்சிங்கா வருது. 2வது விதிமுறைப்படி என்ன விளையாடினாலும் அதுக்கப்புறம் செக்மேட் வருதுன்றத விட செக்கா வந்து செக்மேட் வருது இல்ல, உலகத்துல யார் செக்மேட் பண்ணாலும் அது செக்கோட தான் இருக்க போகுது. இதுதான் சதுரங்கத்தோட அடிப்படை விதி. உலகத்துல யாருக்கா இருந்தாலும் அதுதான். அப்ப செக்கா வச்சு ஒரு செக்மேட்ல கொண்டு போய் முடிக்கிறது இன்னும் சிறப்பா இருக்கும். அதனால ரூக் H6 வேணாம். இன்னொன்னு சரியா பார்க்கணும், ரூக் H6 ஆட முடியுமான்னு பாருங்க. பிஷப் H6 ஆட முடியுமான்னு பாருங்க. ஆட பின்டு. அந்த பின்னுக்கு பேர் என்னது? இதை எளிதா முதல்ல நாம ஒரு உன்னை கத்துக்கிட்டு அதை கத்துட்டுங்க, அதை முதல்ல முடிச்சிருங்க. அந்த பின்னுக்கு பேர் என்னது? நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக திரைத்துறை கூட நம்ம வந்து உள்ள கொண்டு வரும். ஏகேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன், எளிதா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அஜித் குமார் அப்சல்யூட் பின், கிங்குக்கு வர்றது ஏகே அஜித் குமார், கிங்குக்கு வர்றது அப்சல்யூட் பின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இன்னொரு பின் இருக்கு, அந்த பின்னு நீங்க சொன்னாலும் சரி, இல்ல திரும்ப அதுக்கான சூழல் வரும்போது நம்ம பார்க்கலாம்.
இல்ல சொல்றேன், ஞாபகம் வச்சு நீங்க சொல்ல முயற்சி பண்ணுங்க. ரிலேட்டிவ் பின். அரசரை தவிர மற்ற எதுக்கு வந்தாலும் அது ரிலேட்டிவ் பின். இப்ப திரும்ப புதிருக்கு போலாம். புதிரோட நகர்வு சொல்லுங்க. Queen to E6. விளையாடுங்க. செக் வந்துச்சா? முதல்ல ஒரு செக் வச்சோம், அதை யானை வச்சு செத்தாங்க. திரும்ப 2வது ஒரு செக் வச்சோம், அதுக்கு அரசரை மட்டும் தான் நகர்த்த முடியும், வேற எதுவுமே பண்ண முடியாது. இப்ப அடுத்து விளையாடுங்க. சிறப்பு. அதுக்கப்புறம் குயின் வச்சு வெட்டிடணும். எதை வச்சு வெட்டணும்னு சொல்லுங்க. Queen G8. இந்த இடத்துல குயின் G8 தான் செக்மேட். ரூக் G8 செக்மேட் இல்ல. அதுவும் செக்கா தான் வருது. ஆனா அது செக்மேட்ல முடியல. அந்த கணினி ஒத்துக்காது. ஆனா இது செக்மேட்ல முடியுது. குயின் G8. அப்போ முதல் நகர்வு முதல்ல நாம் போன பதில் ரூக் C8, ரூக் C8, ரூக் F8, குயின் E6, கிங்க நகர்த்தி தான் ஆகணும், வேற வழி இல்ல. அப்புறம் யானை வச்சு எடுக்கிறீங்க. யானை வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப மந்திரியை வச்சு தடுக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்க ஒரே நகர்வு. மந்திரியை வச்சு தடுக்கிறாங்க. அந்த இடத்துல இது வரைக்கும் எல்லாமே செக்கா பண்ணி செக்மேட்ல முடிச்சிருந்தீங்க. கடைசி செக்கு வெறும் செக்கா மட்டும்தான் இருக்கு. அதனால நம்ம செக்கை எடுக்காம செக்மேட் வச்சு முடிச்சிருக்கீங்க. குயின் 2 எங்க சொன்னீங்க? Queen to F7. விளையாடுங்க. சிறப்பு. அடுத்த நகர்வே அவங்க கேட்கல. காட்சிப்படுத்தி பார்த்துட்டு நினைக்கிறேன். சந்தோஷம். அதுக்கப்புறம் அது அந்த பிஷப் எடுத்த செக்மேட். அரசரை மட்டும் தான் நகர்த்த முடியும். அரசரை நகர்த்தினதுக்கு அப்புறம் அந்த மந்திரி எடுத்துக்கலாம். மந்திரி எடுக்கலாம். இந்த பக்கம் ஒரு மந்திரி எடுத்தா மேல இருக்கிற எல்லா ரேங்க்கும் நைட்டால கவர் ஆயிடுது, வர முடியாது. அந்த ரேங்க்ல செக் போட முடியும். சிறப்பு. அடுத்தது Rook to D7. விளையாடுங்க. சிறப்பு. Knight அவங்க பானை வெட்டிடணும் நைட் வச்சு. அப்புறம் அவங்க கிங் டு G8 விளையாடுனா நம்ம நைட் டு F8 ஆடுனா அப்புறம் அவங்க கிங் டு H8 ஆடுவாங்க. அவசியம் இல்லையே. அவங்க யானையை வச்சு உங்க குதிரையை வெட்டிடலாமே. அந்த அதே 8th ரேங்க்ல தானே அந்த யானையா இருக்கு. அந்த யானை அங்க இல்லாமையா இருக்கு. அப்படி வெட்டிடலாமே. நைட் H7, கிங் டு G8, நைட் F8க்கு யானையை வச்சு வெட்டலாம், அரசரை வச்சு வெட்டலாம். அப்புறம் எதுக்கு அதை ஆடணும்? Bishop to H6. விளையாடுங்க. சிறப்பு. அடுத்தது செக்மேட் நம்ம 3 சொல்லலாம்னு நீங்களே கண்டுபிடிச்சீங்க. Queen to F8. அதை கிளிக் பண்ணிட்டு சொல்லக்கூடாது. உறுதிப்படுத்தி முழு நகர்வையும் சொல்லிட்டு அப்புறமா சொல்லணும். அப்புறம் என்ன பண்றது? Queen to F8, King to H8. கிங் ஏற்கனவே H8ல தான் இருக்குது. H7 அப்புறம் முதல் நகர்வு சரி ஆடிடுங்க. அடுத்த நகர்வு புலப்படுதான்னு பார்க்கலாம். காட்சிப்படுத்தி பார்த்துருக்கீங்கன்னா அடுத்தடுத்த நகர்வுன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கலாம். காட்சிப்படுத்துறனாலும் இப்ப வந்துட்டு அடுத்த நகர்வுக்கு வந்துருச்சு. இந்த இடத்துல இருந்து யோசிச்சீங்கனாலும் கண்டுபிடிச்சிருக்கேன். 20 நொடிகள்ல கண்டுபிடிக்கணும்னா புதிரோட தலைப்பு தருவேன். Pawn to G6. விளையாடுங்க. சிறப்பு. King Queen to F6. ஏன் ஆடக்கூடாது? வெட்டிடுவாங்க. Queen to F5.
விளையாடுங்க சிறப்பு. செக்மேட்டும் கூட. இன்னொரு டயகனல் பிஷப்பால டிஃபெண்ட் ஆயிடுது. உங்ககிட்ட கேட்டா மாஸ்டர் Knight to C2. அப்புறம் Knight C2 அவங்க Knight queen C2. வச்சு வெட்டிடுவாங்க. குயின் queen வச்சு மாஸ்டர் வெட்டா குயினை வச்சு அவங்களால வெட்ட முடியாது. ஏன் வெட்ட முடியாது? absolute பெண் இருக்கு. சரி நைட் C2 மாஸ்டர் அப்புறம் நைட் அப்புறம் C2 கிங் F1 rook into A1 ரூக் எப்படிப்பா A1க்கு போகும்? ஒழுங்கா பாருங்க. முதல் நகர்வு சரி விளையாடிடுங்க. அடுத்த நகர்வுக்குள்ள போறதான்னு பார்க்கலாம். ஓகே அவங்க ரூக்க வெட்டிடணும். இல்ல அவங்க அரசிய வெட்டிடணும். விளையாடுங்க சிறப்பு. அவங்க யானையை வெட்டிடணும். அதை விட சிறப்பா ஏதாவது இருக்கான்னா இல்ல, அதனால யானையே வெட்டிடுங்க. இந்த இடத்துல ரூக்கி 8 ஆடினா அவங்க மந்திரியை வச்சு டிஃபெண்ட் பண்ணி செக் வச்சிருவாங்க நம்ம கிங்குக்கு. நம்ம அரசரை நகர்த்தி தான் ஆகணும். அரசரை நகர்த்தின பிறகு அவங்க யானையை காப்பாத்திப்பாங்க. அதனால அதுல இருக்கிற மற்றும் ஒரு ஆய்வு ரூக்கி 8 வேணான்றது. ஏன் வேணான்றதுக்கு விளக்கம் கொடுத்தேன். புரிஞ்சுதா? இப்ப நம்ம பேசுறது எல்லாமே எதை பத்தி? மகிழ்ச்சி. நம்ம இப்ப பாக்குறது ஒரு அரசரையும் சிப்பாயையும் கொண்ட ஒரு இறுதி ஆட்டம். ஒரு அட்வான்ஸ்னு சொல்லணும்ல, ஒரு சொல்லலாம். chess.com எக்ஸ்பர்ட்ஸ் லாகின் ரேட்டிங்க நெருங்கி இருக்கும். ஒரு அட்வான்ஸ் எண்ட் கேம் ஸ்ட்ராட்டஜி, இறுதி ஆட்ட சூட்சமம். இந்த இடத்துல நீங்க இப்படி யோசனை, கருப்புல விளையாடினா என்ன எப்படி வெற்றி பெற முடியும்? இல்ல வெள்ளையில விளையாடினாலும் சரி எப்படி வெற்றி பெற முடியும்? pawn to b5 அவங்க பான் வச்சு வெட்டினா நம்ம கிங் வச்சு வெட்டிடலாம். அப்புறம் பான் A4 அப்புறம் அவங்க சிப்பாயை வச்சு நம்ம சிப்பாயை வெட்டிடுவாங்க. நம்ம அரசரை வச்சு அவங்க சிப்பாயை வெட்டிடுவோம். அவங்க அரசரை F6 கொண்டு வந்து நம்ம சிப்பாயெல்லாம் எடுத்து அவங்க சிப்பாய அரசியா மாத்தி அவங்க வெற்றி பெற்றுருவாங்க. அதனால அது வேணாம். சரியா? முதல் நகர்வான B5 சரியாதான் படுது. விளையாடுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கிற சூட்சம், அரசரை நகர்த்திட்டு அவங்க ஆட சொல்றாங்க. அதை பாருங்க ஒரு தடவை. இந்த இடத்துல ஆய்வுக்குள்ள போங்க. நான் முழுமையா கணக்கிட்டேன். கிங் அண்ட் பான் எண்ட் கேம் வேரியேஷன். அதுல கணக்கிட்டு தான் B5. இப்ப இல்ல, நேரடியா ஆய்வுக்குள்ள போயிருங்க. இப்ப நான் நகர்வை சொல்லுவேன். நான் இது வரைக்கும் நான் முழுசா கணக்கிட்டதை எல்லாத்தையும் சொல்லுவேன். நீங்க அப்படியே நான் சொல்ல நீங்க ஆடணும். பான் டு B5. இப்ப அவங்க ஆடின அந்த நகர்வே கூட நீங்க ஆடிக்கலாம். அதுவே கூட ஆடிக்கலாம், இல்ல வேற எது வேணாலும் கூட ஆடிக்கலாம். எடுத்துருங்க. என்ன வேணுமோ ஆடுங்க. வெள்ளைக்கு என்ன வேணுமோ ஆடுங்க. அது எல்லாத்தையும் சேர்த்துதான் கணக்கிட்டேன். கிங் டு பகத் 4. சிப்பாயை நகர்த்தினாதான் அவங்க சிப்பாயும் நம்ம சிப்பாயும் போயிடும். அதனாலன்னு சொன்னேன். இப்ப அடுத்தது அவங்க சிப்பாயை வெட்டிடலாம். எது வேணுமோ உங்க விருப்பம். அதான் வெள்ளையோட நகர் எல்லாத்தையும் கணக்கிட்டு எது வேணா. சிப்பாய வேணாம் சிப்பாய அரசியா மாத்துங்க, வெற்றி பெறணும். அவ்வளவுதான். பான் எடுக்காம மூவ் பண்ணாங்கன்னா என்ன பண்றது?
ஓ, இது நமக்கு வெற்றி வாய்ப்பை தரதா தான் இருக்கு, சரியாதான் இருக்கு. ரிமோட் சரி, பண்ணா ஒயிட்டுக்கு குயின் ரிமோட் பண்ண சான்ஸ் இல்ல. வாய்ப்பு இல்ல. நமக்கு இதை கணக்கிட்டு தான்ப்பா அதை சரின்னு சொன்னேன். நீங்க திரும்பவும் ஆய்வோட முதல் இதுக்கு போங்க. ஆய்வோட முதல் நகர்வுக்கு போங்க. அதே நகர்வு அது இல்ல, அது இல்ல. அதுவா நம்ம பாண்ட் B4 B5 தானே ஆடணும். B5 ஆடுங்க. இப்போ கிங் டு D4 ஆடுங்க. அந்த கிங் தான் D4 போக முடியும். ஒரு நகர்வு கருப்புல இருக்க நாம ஆடுறோம், அடுத்த நகர்வு கிங் டு D4னா அவங்க யார் ஆடுவாங்க? அதை எதுக்கு? அதுல என்ன குழப்பம் உங்களுக்கு? pawn to A4. எடுத்துருங்க. எடுத்துருங்க. C3 ஆடுவாங்க. விளையாடுங்க, விளையாடுங்க, எது வேணா விளையாடலாம். சிப்பாயை நகர்த்தக்கூடாது. அந்த சிப்பாய அப்படியே ஒரு பெயிட்டா வச்சுட்டு, பெயிட்னா என்னன்னா ராணுவ முறைகள் இது, அதாவது அதாவது தூண்டில்ல ஒரு புழு வச்சு மீன் பிடிக்கிறாங்கல்ல, அதுல இருக்கிறத பெயிட்னு சொல்லுவாங்க. அல்ல அந்த மாதிரி ஒரு டீகாய்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அந்த மாதிரிதான் இங்கேயும் அந்த சிப்பாயை வந்து நம்ம நகர்த்தினா அரசியா ஆக்க முடியாது. சதுரத்தின் விதிப்படி பாத்தீங்கன்னாலும் அரசியா மாற்ற முடியாது. அதனால அந்த சிப்பாயை அப்படியே வச்சுட்டு நம்ம அரசரை நகர்த்தி கொண்டு போய் எல்லா சிப்பாயையும் எடுத்துட்டு, இல்ல தேவையான ரேங்க்ல இருக்கிற சிப்பாயை எடுத்துட்டு அரசியா மாத்துறோம். அதனாலதான். சரிங்களா? பின்ன இப்ப மேல கொண்டு போங்க. இல்ல, அங்க போனா நம்ம சிப்பாயை வெட்டிடுவோம்ல. அது சரி, நான் இருக்கிறதுலே சிறப்பான நகர்வை சொல்றேன். அவங்க சிப்பாயை நகர்த்தினா அந்த சிப்பாயை அவங்க இழந்துருவாங்க. அதனால அரசரை நகர்த்துங்க. கிங் டு D4. சொல்றதெல்லாம் புரியுதா இல்லையா? இப்ப நம்ம சிப்பாய அரசியா மாத்த நகர்த்துங்க. அதேதான், அவங்க சிப்பாயை அவங்க அரசியா மாத்த நகர்த்த போறாங்க, நம்ம சிப்பாயை நம்ம அரசியா மாத்த நகர்த்த போறோம். அவ்வளவுதான். இதுலயும் தான் வெற்றி வாய்ப்பு வருது. சரியாதான் இருக்குது. சரி, ஆய்வோட முதல் நகர்வுக்கு திரும்ப போங்க. ஆனா pawn to B5 ஆடலான்னு தான் வருது. சரியாதான் இருக்கு. போதும் போதும், அவ்வளவுதான். அவங்க சரின்னு சொல்ல. இப்ப ஆய்வுல இருந்து அந்த புதிருக்கு போங்க திரும்ப. திரும்ப 1506 இறுதி புதிருக்கு வாங்க திரும்ப. அவங்க அரசரை நகர்த்த சொல்லி சொல்றாங்க போல இருக்கு. அது கட்டாயம் இல்ல, இருந்தாலும் அதை இன்னொரு தடவை பார்க்கலாம். அரசரை நகர்த்துங்க. இது கட்டாயம் இல்லம்மா, நீங்க சிப்பாயை நகர்த்தினால்தான் வெற்றி வாய்ப்பு வருது. அதனால நீங்க அதைதான் ஆடணும்னு இல்லை. இதை நீங்க அப்புறமா புகாரா கொடுக்கலாம். chess.com நுண்சார் அறிவு மேலும் சிறப்பா செயல்பட அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இப்ப கணினியோட நுண்சார் அறிவு தான் கணக்கிட்டு இதை நமக்கு வந்து தவறுன்னு சொல்லுது. அதே கணினியோட நுண்சார் அறிவோட நீண்ட ஆழமான ஆய்வுக்குள்ள போய் நம்ம பார்த்துதான் இது வந்து நம்ம உறுதிப்படுத்துறோம். சரிங்களா? சிப்பாயை நகர்த்தினால ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க இதை வந்து support@chess.comக்கு அனுப்பி வைக்கலாம். சரிங்களா? இதை காணொலி தொகுப்பாகவும் அனுப்பிச்சு வைக்கலாம். இந்த பண்ண ஆய்வு புதிரோட இந்த இடத்துல இருந்தும் நீங்க அனுப்பிச்சு வைக்கலாம். அதுக்கப்புறமான ஒரு தெளிவான விளக்கத்தை அவங்களும் கொடுப்பாங்க. அதே நேரத்துல நமது இன்னும் நீண்ட நெடிய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு சரியானது இருக்கும் பட்சத்துல நுண்சார் அறிவு மேலும் சிறப்பா, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேலும் சிறப்பா செயல்பட பயனுள்ளதா இருக்கும் அவங்களுக்கும்.
சரி, மீண்டும் திரும்ப புதிருக்கு போயிடுங்க. இப்ப நம்ம பார்த்த சூட்சமம் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சீக்கிரம் யோசிங்க, கண்டுபிடிங்க. ஆடக்கூடாது, ஏன்னு சொல்லுங்க. அவங்க பிஷப் வச்சு நம்ம பிஷப் வெட்டிடுவாங்க. அதனாலதான் ஆடக்கூடாது. அப்ப வேற pawn to g3. எதுக்கு ஆடணும்? அவங்க நம்ம பிஷப் வெட்டினா நம்மளும் அவங்க பிஷப் தாக்குதல் நடத்தக்கூடிய நகர்வுகளா யோசிங்க. எப்பயுமே பாசிவ் மூவ்ஸ், பின்வாங்கக்கூடியதா இருக்கிற மாதிரி இருக்கிற நகர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. தாக்குதல் நடத்தக்கூடியதா இருக்கக்கூடிய நகர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுதான் வந்து டெம்போ கெய்னிங் மூவ்ஸ். அதுதான் உங்களை ஆட்டத்துல முன்னிலையில வச்சிருக்கும். இப்ப அந்த மாதிரி நகர்வுகளா யோசிங்க. G3ன்றது ஒரு பாசிவான மூவ். நம்ம மந்திரிக்கு தாக்குதல் இருக்கு, அந்த சிப்பாயை நகர்த்துறோம், அது மூலமா அந்த மந்திரிக்கு ஒரு பாதுகாப்பு வருது. இப்ப நீங்க இந்த நகர்வு சொன்ன இதே நேரத்துல இன்னொன்னு ஒண்ணு சேர்த்து சொல்லிடுறேன், அதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால. G3 பிஷப் F4 GF4 ஆடணும்னா அதுக்கு பேர் தான் ஒரு டபுள்டு பான் வீக்னஸ். டபுள்டு பான் வீக்னஸ்ன்றது என்னதுன்னா, ஒரே ரேங்க்ல ஏல இருந்து எச் அந்த வழியில கணக்கிடணும். ஹாரிசான்டல் ரேங்க் கணக்கிடக்கூடாது, வெர்டிகல் ரேங்க் தான் கணக்கிடணும். அப்படி ஏல இருந்து எச் வரைக்கும் இருக்கிற ரேங்க்ல ஆரம்பிக்கும் போது எல்லாத்துலயும் ஒரு சிங்குலர் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும், ஒரே ஒரு சிப்பாய் தான் இருக்கும். அதே 2 சிப்பாய் ஒரு ரேங்க்குக்கு வர மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கட்டாயத்தின் பேர்ல இருக்கலாம், ஆட்டப்போக்கின் வழியில இருக்கலாம், இப்படி எதுவா வேணா இருக்கலாம். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் டபுள்டு பான் வீக்னஸ். இப்ப டபுள்டு பான் வீக்னஸ்னா என்னன்னு ஒரு தடவை விளக்கி சொல்லிட்டு, இதே சதுரங்க பலகையில இன்னொரு ஒரு டபுள்டு பான் வீக்னஸ் எந்த ரேங்க்ல இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிறப்பு. அப்போ அந்த டபுள்டு பான் வீக்னஸ் இப்போதைக்கு வராம பாத்துக்கணும்ன்றது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். இறுதி ஆட்டத்துலதான் அதனால நடுநிலை ஆட்டத்திலையும் வரலாம், ஆனா முக்கியமா அது வரக்கூடாது அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. அதனால வரக்கூடிய பாதிப்புகள், அதனால என்னெல்லாம் பிரச்சனை வரும், அந்த டபுள்டு பான் வீக்னஸ் எப்படி வந்து அதை நோக்கி தாக்குதலை தொடர்றதுன்றதெல்லாம் அடுத்தடுத்தது பார்க்கலாம். அந்த டபுள்டு பான் வீக்னஸ் வரும்போதே இப்ப இந்த ஹெச் ரேங்க்ல ஒரு ஐசோலேட்டட் பான் வீக்னஸும் வருது. ஐசோலேட்டட் பான் வீக்னஸ்னா என்னன்னா, தனித்து விடப்பட்ட ஒரு சிப்பாய், பாதுகாப்பின்றி தனித்து விடப்பட்ட ஒரு சிப்பாய் அப்படின்னு அர்த்தம். அப்படி தனித்து விடப்பட்ட சிப்பாய் வந்து பலகீனமான சிப்பாய், அதனாலதான் அதை வந்து ஐசோலேட்டட் பான் வீக்னஸ் சொல்றோம். இப்ப இதே சதுரங்க பலகையில ஒரு ஆய்வு அடிப்படையில வேற ஒரு ஐசோலேட்டட் பான் வீக்னஸ் இங்க எந்த ரேங்க்ல இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல ஐசோலேட்டட் பான் வீக்னஸ்னா என்னன்னு சொல்லுங்க.
புரியலையா? புரியலன்னா புரியல. அப்ப திரும்ப சொல்ல வரேன், புரியலையா? ஐசோலேட்டட் பாண்ட் வீக்னஸ்னா என்னன்னு புரியலையா? ஆமா சார். அப்ப அதை சொல்லு. புரியல, வெளிப்படையா எதுவா இருந்தாலும் வெளிப்படை தன்மையோட. நம்ம வெள்ளை அறிக்கையா கேட்கிறோம், வெளிப்படையா புரியுது புரியல, அவ்வளவுதான். ரெண்டு தானே இருக்க முடியும். சரியா? சுமாரா புரிஞ்சுது அதெல்லாம் இல்ல, தெளிவா புரிஞ்சுது இல்ல புரியல, அவ்வளவுதான். சரியா? புரியலன்னா சொல்லுங்க, நான் திரும்ப சொல்றேன். ஒரு பான் தனித்து விடப்பட்ட ஒரு சிப்பாயின்றது அதுதான் ஐசோலேட்டட் பான். முதல்ல அதுக்கு பேர் ஐசோலேட்டட் பான். ஒரு சிப்பாய் தனித்து விடப்பட்டுச்சுன்னா சதுரங்க பலகையில அந்த சிப்பாய்க்கு பேர் ஐசோலேட்டட் பான். இது வரைக்கும் புரிஞ்சுதா? அதே சிப்பாய் மேல தாக்குதல் நடத்தி அந்த சிப்பாயை எடுக்கக்கூடியதா அது மாறுறத தான் நம்ம ஐசோலேட்டட் பாண்ட் வீக்னஸ்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல நாம ஒரு ஆய்வு பார்த்தோம். G3ன்ற ஒரு நகர்வை லேக்கா சொன்னாங்க. G3க்கு என்ன ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஏன் G3 ஆடுறதுக்கான விளக்கம் அந்த மந்திரி பாதுகாப்பு இல்லாம இருக்கு, அந்த மந்திரிக்கு ஒரு சிப்பாயை நகர்த்தி பாதுகாப்பு கொடுக்குறோன்றது. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகலான்றத நம்ம பாக்குறோம். G3 பிஷப் F4 Gf4 இப்படி ஆனதுக்கு அப்புறம் டபுள் டிபான் வீக்னஸ் F ரேங்க்ல வந்துருது. அதனால H ரேங்க்கு பக்கத்துல இருக்கிற G ரேங்க் காலியாகி செமி ஓபன் ரேங்கா மாறிடுது. அந்த G ரேங்க்ல இன்னொரு பக்கமும் சிப்பாய் இல்லைன்னா அது ஓபன் ரேங்க். செமி ஓபன் ரேங்கா G ரேங்க் மாறிடுது. வெள்ளையோட அரசருக்கு போதுமான பாதுகாப்பும் இல்லாம போயிடுது. அப்போ H ரேங்க்ல இருக்கிற சிப்பாய்க்கு பக்கத்து ரேங்க்ல சிப்பாய் இல்ல, அதனால H ரேங்க்ல இருக்கிற சிப்பாய்க்கு பேரு ஐசோலேட்டட் பான். இப்ப சொல்லுங்க, இப்ப புரிஞ்சுதா? அப்ப ஐசோலேட்டட் பான், அப்ப அதே மாதிரி இன்னொரு ஐசோலேட்டட் பான் இந்த சதுரங்க பலகையில எங்க இருக்கு? C4ல இருக்கிற சிப்பாய்க்கு பக்கத்துல இருக்கிற ரேங்க்ல சிப்பாய் இல்லாமையா இருக்கு? ஒரு ரேங்க்ல மட்டும் தானே இல்லாம இருக்கு, ரெண்டு ரேங்க்லயுமே இல்லாம இருக்கணும். சரிங்களா? இந்த இடத்துல அது H ரேங்கா பாக்குறோம், அதனால பக்கத்துல எதுவும் இல்ல. நீங்க அதாவது அதை இன்னும் நான் தெளிவுபடுத்தி இருக்கலாம். இப்ப நீங்க பக்கத்துல ரேங்க்ல இருக்க கூடாது அப்படின்னு மட்டும் பார்க்க கூடாது, பக்கத்துல இருக்கிற எந்த ரேங்க்லயுமே இருக்கக்கூடாது. இப்ப அந்த இடத்துல அது H ரேங்கா ஆயிடுது. இந்த இடத்துல இப்ப நீங்க சொல்ற மாதிரி C4 C3க்கு பக்கத்துல C4க்கு பக்கத்துல இருக்கிற B ரேங்க்ல தான் இல்ல, ஆனா D ரேங்க்ல சிப்பாய் இருக்குல்ல, அதனால நம்ம அதை ஐசோலேட்டட் பானா எடுத்துக்க முடியாது. இப்ப திரும்பவும் பார்த்து சொல்லுங்க. D4ஆ? இப்பதானே சொன்னேன் ஒரு ரேங்க மட்டும் பார்க்க கூடாது, பக்கத்துல இருக்க இன்னொரு ரேங்கையும் பார்க்கணும்னு. புரியலையா? அப்ப சொல்லுங்க. சரி, ஆசிஷ்க்கு புரிஞ்சிருச்சு இல்ல? ஆசிஷ் சொல்லுங்க. எத்தனை ரேங்க் இருக்கு? எத்தனை ரேங்க் இருக்கு? 8 ரேங்க். 8 ரேங்க். முதல்ல 8 சரியா? 8 ரேங்க் ஏல இருந்து H வரைக்கும் மட்டும் நம்ம பார்க்கலாம். 8 ரேங்க் இருக்கா? அந்த ரேங்க்ல ஏதோ ஒரு ரேங்க்ல இருக்கிற சிப்பாய்க்கு பக்கத்துல இருக்கிற 2 ரேங்க்லயும் சிப்பாய் இல்லைன்னா அந்த சிப்பாய்க்கு பேர் தான் ஐசோலேட்டட் பான். இப்ப பார்த்து சொல்லுங்க. இது முதல்ல புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சுன்னா இன்னொரு ஐசோலேட்டட், நாம ஆய்வு அடிப்படையில H ரேங்க்ல இருக்க பான் ஐசோலேட்டட் பான்னு பார்த்துட்டோம். சரிங்களா? அதை அப்படியே காட்சிப்படுத்தி அப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு ஐசோலேட்டட் பான் இந்த சதுரங்க பலகையில எங்க இருக்கு? சிறப்பு, அவ்வளவுதான். அதுக்கு பக்கத்துல இருக்கிற ரேங்க்ல சிப்பாய் கிடையாது, அப்ப அதுதான் ஐசோலேட்டட் பான். இந்த ஐசோலேட்டட் பானும் டபுள் பான் வீக்னஸும் வராம நாம வராத மாதிரி பாத்துக்கணும். இது எல்லாமே அடுத்த படிநிலை தான். சரிங்களா? இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க, விளையாடும் போது அதை இன்னும் ஆழமா பார்க்கலாம். இப்ப இந்த புதிரை கண்டுபிடிங்க. பிஷப் டு G5 விளையாடக்கூடாதுன்னு இல்ல, ஆனா கணினி அதை ஒத்துக்காது.
ஏன் ஒத்துக்காதுன்னா அவங்க அரசிக்கு ஒரு தாக்குதல் வருதுதான், அதுக்கு அவங்களால ஒரு எதிர் தாக்குதல் நிகழ்த்த முடியும். அதனால நமக்கு இந்த இடத்துல முதல்ல முதல் விதிமுறை, 2வது விதிமுறை, 3வது விதிமுறை, முதல் விதிமுறை 2வது விதிமுறை படி ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இருக்கா? முதல் விதிமுறைப்படி இல்ல. இல்ல. 2வது இல்ல. அப்ப முதல் விதிமுறை 2வது விதிமுறை படி இல்லைன்னா கண்டிப்பா 3வது தான். அப்ப 3வது படி யோசிங்க. அப்போ 3வது விதிமுறைப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒண்ண அந்த பிஷப் G5 ஆடினா தடைப்பட்டு போயிடும். அதனாலதான் பிஷப் G5 தப்புன்னு ஆகுது. சரிங்களா? புரிஞ்சுதா? அப்ப 3வது விதிமுறைப்படி ஏதோ ஒண்ணு கிடைக்கிறது. எப்படி பிஷப் G5 ஆடினா தடைப்பட்டு போகும்ன்றத நீங்க இந்த நகர்வு கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். pawn to C5. 2வது நகர்வா அது சரி, முதல் நகர்வா அது சரியில்லை. ஏன்னு பாருங்க. பிஷப் வெட்டிடுவாங்க. அதனாலதான் முதல் நகர்வா pawn to C5 சரியில்லை. அப்ப நம்ம மந்திரிக்கு ஏற்கனவே ஒரு தாக்குதல் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் திரும்ப? லேக்கா என்ன pawn G3க்கு முழு விளக்கமும் கொடுத்துட்டேன்ப்பா. இன்னொரு தடவை pawn G3க்கு என்ன விளக்கம் பார்த்தோன்றத லேக்கா சொல்லுங்க. அவர் புரியலன்னையோ என்னவோ, அதனாலதான் திரும்ப pawn G3 சொல்றீங்க. pawn G3 ஆடினா அவங்க என்ன ஆடுவாங்க, அந்த முழு விளக்கமும் நீங்க சொல்லுங்க பாக்கலாம். pawn G3 பிஷப் வச்சா நம்ம pawn G4 ஆடினா டபுள் pawn வீக்னஸ் ஆகும். அப்புறம் சரி, இது வரைக்கும் முதல் ஆசிஷ்க்கு புரிஞ்சுதா? புரிஞ்சிச்சு மாஸ்டர். அப்ப G3 ஆடினா என்ன ஆகும்னு சொல்லுங்க. G3 ஆனா நம்ம பிஷப் வெட்டிடுவாங்க. இந்த pawn to G4 அடிச்சா ஒரு ஓபன் ரேங்க் கிங் ஆயிரும். செக்மேட் ஈஸியா ஆயிரும். செமி ஓபன் ரேங்கா மாறிடும். டபுள் pawn வீக்னஸ் வரும். ஐசோலேட்டட் pawn வீக்னஸ் வந்துடும். லேக்கா பிஷப் D3 D6 சொன்னீங்க. இதுக்கு முந்தின நகர்வு பிஷப் D6 சொன்னீங்களா? ஆமா சார். விளையாடுங்க, சிறப்பு. அதுதான். அப்ப அவங்க மந்திரியால நம்ம மந்திரிக்கு ஒரு தாக்குதல் வருது. அவங்க மந்திரியே நீக்கிடுறோம். இப்ப C5 ஆடினா இருமுனை தாக்குதல் அந்த அரசுக்கும் அந்த குதிரைக்கும். அடுத்த நகர்வு அவ்வளவுதான். இப்ப பிஷப் G5 ஏன் ஆடக்கூடாதுன்னு சொல்லுங்க பாக்கலாம். பிஷப் டு காந்தி 5 ஏன் ஆடக்கூடாது? நம்ம பார்த்தோம்ல, இந்த அந்த அந்த இருமுனை தாக்குதலுக்கான வாய்ப்பு இல்லாம போயிடும். பிஷப் G5 ஆடினா அவங்க சிப்பாயை வச்சு நகர்த்தலாம், இல்ல மந்திரியை வச்சே வர தாக்குதலை தடுத்துடலாம். அதுக்கப்புறம் அங்க எங்க C5ல இருமுனை தாக்குதல் இருக்கு? எதுவும் இல்லைல்ல. அதனாலதான் முதல் நகர்வுலயே வர தாக்குதலை நம்ம எடுத்த அந்த மந்திரி எடுத்துடுறோம். அப்ப அரசியை வச்சு எடுத்தாலும் நமக்கு ஒரு மந்திரி கூடுதலா கிடைக்கும், எடுக்கலனாலும் ஒரு மந்திரி கூடுதலா கிடைக்கும். எடுத்த அப்புறம் C5 ஆடி இருமுனை தாக்குதல் பண்ணிடலாம். புரிஞ்சுதா? சரி, இந்த புதிரை கண்டுபிடி. சரியாதான் படுது, விளையாடுங்க. அடுத்த நகர் knight to c1. ஆடக்கூடாது, ஏன்னு சொல்லுங்க. அவங்க நம்ம குவீனை வெட்டிடுவாங்க. குவீன் வச்சு அவங்க ரூட்டை வெட்டிடலாம். எந்த யானைய?
C1ல இருக்கிற யானை. விளையாடுங்க சிறப்பு. சரி அது என்னன்னு பாருங்க. சரியாதான் பட்டது. அவங்க இந்த இடத்துல அந்த திரும்ப அதுக்கு போங்க. முதல்ல அந்த பக்கத்துக்கு போங்க, அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா பண்ணலாம். முதல்ல என்ன அது நகர்வுன்றதை பார்க்கலாம். சார் அவங்க G3ல இருக்கிற யானையை வெட்டணும் சொல்றாங்க. இந்த இடத்துல அது ஏன் எதனால அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துருக்கணும். எதனாலன்னா நைட் H6 செக் வருதுமா. நம்ம அவங்க யானையை எடுத்தோம்னா திரும்ப போங்க சொல்றேன். ஆஷிஷ் அன்மியூட் பண்ணு, புரிஞ்சுதான்னு சொல்லு. அனாலிசிஸ் இருங்க, இன்னும் திரும்ப பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம விளையாடுங்க. நைட் E2 குயின் C1 ஆடணும்னா நைட் E2க்கு அவங்க கிங் H1 ஆடினா குயின் C1 சரியா இருக்குமா? இப்ப குயின் C1 ஆனா என்ன பிரச்சனை வருதுன்னா, ஆடுங்க குயின் C1 ஆடுங்க. இப்ப இந்த இடத்துல குயின் C1 ஆனா என்ன பிரச்சனை வருதுன்னா, நமக்கு 5 நகர்வுல ஆட்டம் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா நைட் H6 அவங்க ஆடிடுவாங்க. அதை தான் நாம பார்க்க தவறிட்டோம். நைட் ஆடுங்க, விளையாடி பார்த்தா இன்னும் தெளிவா இருக்கும். நைட் H6 இப்போ இந்த இடத்துல அரசரை நகரத்தினாலும் ஆட்ட முடியுது, அரசரை நகர்த்தலனாலும் ஆட்ட முடியுது. அதான் பிரச்சனை. அரசரை நகர்த்திட்டோம் அப்படின்னா இல்ல அதெல்லாம் இல்ல, பின்னாடி வாங்க. Knight to F7. ரூக் வச்சு ஓட்டிடுவாங்க. ரூக்க வச்சு எடுத்தாலும் முடியுது, அரசரை நகர்த்தினாலும் முடியுது. குயின் B8 இல்ல D8 வராதுப்பா, பின்னாடி வாங்க. B8 குயின் டு B8. அதுக்கப்புறம் பிஷப் டு C8 பிஷப் C8 ரூக் F8 எது ஆடினாலும் முடிஞ்சிடும். அதனாலதான் இதுதான் நம்ம பிஷப் C8னா கொஞ்சம் நேரம் ஆகும். இல்ல அது அதாவது ஃபோர்சிங் தான். அதாவது என்ன சொல்றது, அதுவும் தான் போகுது இதுவும் தான் போகுது, எப்படி ஆனாலும் போகுது. அதனால இதுதான் நம்ம தவற விட்டோம். அதனால முதல்ல அந்த யானையை எடுத்துட சொல்லி சொல்றாங்க. அதனால அதுதான் அது சரியா வருது. அதுவும் தான் பார்த்துட்டோம். சரி, அடுத்தது ஆஷிஷ் பண்ணலாம். ஆஷிஷ் திரைய போகிறேன்.